Hi, hello, வணக்கம் students. I hope you all are doing good. இன்னைக்கு வழக்கம் போல உங்களுக்கான குட்டி ஸ்டோரி ப்ளஸ் குட்டி இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி ஸ்டோரிக்கு போயிடலாம். இன்னைக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு கிராம பகுதியில் ஒருத்தர் வந்து யாசகம் கேட்டு வராரு, அதாவது பிச்சை கேட்டு வராரு. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்துட்டு தன்னோட மகளை கூப்பிட்டு அந்த பொண்ணோட கையால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஐயாவுக்கு வந்து தானம் பண்ணுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த பக்கத்து வீட்டு இன்னொரு லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, விளையாடிட்டு இருக்கக்கூடிய தன்னோட மகளையும் கூப்பிட்டு அந்த பெரியவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யாசம், அதாவது பிச்சை போட வைக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு நடந்துட்டு இருந்தது. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரண்டு தாய்களுமே வந்து தவறிடுறாங்க வயதான நிலையில். தவறினோன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சொல்லுவோம் இல்லையா, நரகம் சொர்க்கம்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தானம் பண்ண அந்த அம்மாவை வந்து சொர்க்கத்திலையும், இரண்டாவது தானம் பண்ணவங்களை வந்துட்டு நரகத்திலையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போட்டுடுறாங்க. உடனே இந்த ரெண்டாவது லேடிக்கு பயங்கர கோபம். ப்ரூஸ்லி ஃபைட் பண்ணுற மாதிரி, ஏன் என்ன மட்டும் நரகத்தை போடுறீங்க, ஏன் அவளை சொர்க்கத்துக்கு போடுறீங்க, அவள் பண்ண நல்லதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அங்கேருந்து அந்த காட் சொல்கிறாங்க, ஓகே ரெண்டு பேருமே இப்போ தானம் பண்ணீங்க, அவங்க தானம் பண்ணது எதுக்காக அப்படின்னா, தன்னக்கப்புறம் இந்த அதாவது தான் செய்யக்கூடிய தானத்தோட புண்ணியம் எல்லாம் தன்னோட குழந்தைக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து அவங்க தானம் செஞ்சாங்க. ஆனால் நீ தானம் செஞ்சது அப்படி கிடையாது. நீ உன்னுடைய குழந்தையின் கைகளால் அந்த தானத்தை போடும்பொழுது அந்த அளவு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உன் குழந்தை கையால் போட்டியே தவிர நீ வந்து தானம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அந்த செகண்ட் லேடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமைதியாக இருந்துட்டாங்க. ஸோ என்ன இது எதுக்கான மாரல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் பிற்காலத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சேரும். சொல்லுவாங்க இல்லையா, சம்திங் நீ எதை விதைக்கிறையோ அதுதான் பின்னாடி வந்து விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழப்போகக்கூடிய லைஃப் ஆகட்டும், இல்லை நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப் என்ன, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிற ஸ்டெப் எதாகட்டும், இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ நல்ல எண்ணங்களையே விதைச்சு நல்லபடியாக நினச்சி நம்ம வந்து இப்போ தானம் செய்யறதுனா கூட அது அவங்க அதாவது சொல்லுவாங்க, சுயநலம் இல்லாமல் பிறர் நலம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான மாரல். அடுத்து இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஆஸ் வி பிரீத், நம்ம ப்ரீத் பண்ணும்போது பார்த்தா அப்படின்னா the one of the nostril, the air is going in and coming out through one of the nostril. அப்போது அதை வந்து அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அடிக்கடி இடையில என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏர் வந்து இன்னொரு நாஸ்ட்ரில் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளே போயிட்டு வந்து வரும். இது ஒரு ஃபியூ ஹார்ஸ் ஒன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக ஒன் நாஸ்ட்ரில் வழியாக த ஏர் இஸ் கோயிங் இன் அண்ட் கம்மிங் அவுட். அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபியூ ஹார்ஸ் ஒன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா த அனதர் நாஸ்ட்ரில் இஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னைக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, நம்ம இன்னைக்கு லெசன் கூட என்டர் ஆகலாம். டுடே வி ஆர் கோயிங் டு கண்டினியூ தி சேம் லெசன். அந்த லெசன் மட்டும் இன்னைக்கு பார்க்க போகிறது கிடையாது, அடிஷ்னலாக இன்னொரு லெசனும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் எவல்யூஷன் பார்த்துட்டு இருந்தோம். எவல்யூஷனை வந்து ஹார்டிவிங் பிரின்சிபல் வரைக்கும் முடிச்சிருப்போம் இல்லையா. அதாவது மைக்ரோ எவல்யூஷனா என்னென்னு பார்த்தோம், நேச்சுரல் செலெக்ஷன் அதோட டைப்ஸ் பார்த்துருப்போம், ஜீன் ஃப்ளோ, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், தென் மியூட்டேஷன், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஹார்டிவிங் பிக் பிரின்சிபலும் பார்த்தோம். இன்றைக்கி இந்த லாஸ்ட் டாபிக் வாட் வி ஆர் கோயிங் டு சீ இஸ் ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது மனித இனம் எப்படி வந்து எவல்யூஷன் ஆகி வந்து பரிணாமம் அடைஞ்சு வந்தது, அது ஆரிஜின் எங்கே அப்படிங்கிற மாதிரி தான் வி ஆர் கோயிங் டு சீ டுடே. அதை முடிச்சோடனே 9th சாப்டர் வந்து கன்டினியூ பண்ண போகிறோம், த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஓகே, சரி. இப்போ ஹியூமன் எவல்யூஷன் இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்ட ஒரு 5 மார்க் கொஸ்டின்னே சொல்லலாம். சரியா? அப்போ இந்த கொஸ்டின் நல்லா படித்து வச்சுக்கோ. இது பார்க்கும்போது நம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ இது என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், என்ன ஆர்டரில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, சியா டாக்டர் ஏஹென் எஸ் கார்டியோ சர்ஜியான் அப்படிங்கிற லெட்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த வேர்டிங்கை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. டாக்டர் ஏஹென் இஸ் கார்டியோ சர்ஜியான். இது நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டி தனியா, ஆர் தனியா, ஏஹெச்இஎன் இஸ் வேண்டாம், கார்டியோவில் சி, சர்ஜியானில் எஸ். ஓகேவா? இந்த லெட்டர்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சி டாக்டர், ஏஹென், சி ஃபார் கார்டியோ, எஸ் ஃபார் சர்ஜியான். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எவல்யூஷனோட அந்த ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். சரியா? அது என்ன போக போக உனக்கு சொல்கிறேன். அது மாதிரி நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம்.
மேமல்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ஹியூமன் அப்படிங்கிறவங்க யார்? மேமல் தான் இல்லையா? ஸோ த மேமல்ஸ் ஆர் அரைஸ், அதாவது நம்ம எதுலேருந்து உருவானோம், எதில் இவால்வ் ஆனோம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போ உருவானோம் அப்படின்னா ஏர்லி ஜுராசிக் பீரியட்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அபவுட் 210 மில்லியன் இயர்ஸ், மயானால என்னதுமா மில்லியன் இயர்ஸ் எகோ, 210 வருஷத்துக்கு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏர்லி ஜுராசிக் பீரியட்ல தான் மேமல்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து உருவானது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹோமினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உடனே ஹோமினிட்ஸ் கிரேட் ஏப்ஸ் அவங்க தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமினிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா அவங்க எங்கேருந்து இவால்வ் ஆனாங்க அப்படிங்கிறாங்க, தி அரைஸ் ஃப்ரம் த ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே ஹோமினிட்ஸ் அப்படிங்கிறது என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மற்ற அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது திஸ் ஹோமினிட்ஸ் ஆர் சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னே சொல்லலாம். சரியா? அதாவது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி சுப்பீரியர், அதாவது ரொம்ப அதிக ஹை லெவலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் when compared to other they were better in the culture as well as in using tools அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது ஜஸ்ட் இன்ட்ரோ. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராமாபித்திகஸ் சிவாபித்திகஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புக்கில் அப்படியே பார்க்குறீங்கன்னா அப்படியே டேப்லோ ஒரே ஸ்டான்ஸாவாக இருக்கும். நீ அந்த பேரெல்லாம் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு தெரியும். இப்போ ராமாபித்திகஸ் சிவாபித்திகஸ் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுடைய ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதில் நமக்கு முன்னாடி இருந்த நம்முடைய மூதாதையர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராமாபித்திகஸ் சிவாபித்திகஸ் பார்த்தா அப்படின்னா எதுலேருந்து டிரைவ் ஆனதுன்னா ட்ரையோபித்திகஸ் வந்து டிரைவ் ஆனது சொல்கிறாங்க. பித்திகஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பித்திகஸ் அப்படின்னாலே ஏப்ஸ் இல்லை மங்கின்னு சொல்லுவோம். பித்திகஸ்னா என்னது? ஏப்ஸ் ஆர் எல்ஸ் மங்கி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்கே நமக்கு ராமாபித்திகஸ் மட்டும் தான் எழுதியிருப்பேன். எதுக்காக? இந்த லெட்டருக்காக எழுதியிருப்பேன். நீ இது கூட எதை சேர்த்திக்கணும்? சிவாபித்திகஸையும் சேர்த்திக்கும். சரியா? அப்போ திஸ் ராமாபித்திகஸ் அண்ட் சிவாபித்திகஸ் திஸ் போத் ஆன்செஸ்டர் வேர் லிவ்ட் பிஃபோர் 14 மில்லியன் இயர்ஸ் எகோ. மயான என்ன சொன்னேன்? மில்லியன் இயர்ஸ் எகோ. அப்போ வாழ்ந்தவங்க தான் இவங்க. பார்த்தா அப்படின்னா இவங்களுக்கு ஆன்செஸ்டர் யார்? இவங்க எதுலேருந்து டிரைவ் ஆனாங்க அப்படின்னா ட்ரையோபித்திகஸ். வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டரை சொல்லிடுறேன். டி ஃபார் ட்ரையோபித்திகஸ், ஆர் ஃபார் ராமாபித்திகஸ், ஏ ஃபார் ஆஸ்ட்ரோலோபித்திகஸ், ஹெச் அப்படிங்கிறது நீங்கள் ஹோமோங்கிற வேர்டை விட்டுருங்க, பின்னாடி வர அந்த ஸ்பீஷஸ் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச் ஃபார் ஹேபிலிஸ், இ ஃபார் எரெக்டஸ். ஓகே, ஹோமோ எரெக்டஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு வேர்டு ஒரு பாயிண்டை சேர்த்திருப்பாங்க, ஹோமோ எர்காஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதுவும் இ தான். சரியா? இந்த இடத்துல என்எஸ் ஃபார் நியாண்டர்தல் மேன், டி ட்ரையோபித்திகஸ், ஆர் ராமாபித்திகஸ், ஏ ஆஸ்ட்ரோபித்திகஸ், ஹெச் ஹேபிலிஸ், இ எரெக்டஸ், என் நியாண்டர்தல் மேன், சி ஃபார் க்ரோமேக்னன், எஸ் ஃபார் சாப்பியன்ஸ். இந்த ஹோமோன்னு வருதா நீ செப்பரேட்டாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். இந்த சென்டென்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்டர் நமக்கு என்றைக்குமே மறக்காது. சரியா? அப்போது நீங்கள் லைக் இந்த மாதிரி ஆரோ போட்டு கூட என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸாமில் வந்து we can return. ஓகே, அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த ராமா சிவா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தா அப்படின்னா 14 மில்லியன் இயர்ஸ் எகோ முன்னாடி இருந்தவங்க. இவங்க டிரைவ்ட் ஃப்ரம் ட்ரையோபித்திகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ட்ரையோபித்திகஸ் அண்ட் ராமாபித்திகஸ் ரெண்டு பேருமே பார்த்தா அப்படின்னா they have hair like structure, ஹேரியாக தான் இருந்தாங்க. and they walk like gorillas and chimpanzees கொடுத்துருப்பாங்க. அப்போ they walk like gorillas and chimpanzees. ஓகே, ஸோ இவங்க இவ்வளோதான் ட்ரையோபித்திகஸ் அண்ட் ராமாபித்திகஸை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த ராமாபித்திகஸ் வந்து யாருக்கு ஆன்செஸ்டர் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தே ஃபார் ஆஸ்ட்ரோலோபித்திகஸ். ஆஸ்ட்ரோபித்திகஸ் எதுலேருந்து டிரைவ் ஆனது அப்படின்னா ராமாபித்திகஸ் வந்து டிரைவ் ஆனது. ஸோ இப்போ இந்த ஆஸ்ட்ரோபித்திகஸ் ராமாபித்திகஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெஜிடேரியன்னு சொல்கிறாங்க. ஹூ ஆர் தே ஆர் வெஜிடேரியன். வெஜ்ஜுன்னு மட்டும் போடுறேன். சரியா? அப்போது இந்த ராமாபித்திகஸ் வந்து ஆஸ்ட்ரோபித்திகஸ் டிரைவ் ஆகியிருக்காங்க. திஸ் ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் ஆக்சுவலி இவங்களோட ஆரிஜின் எது அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா they were all from the East African grassland. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா around about 5 million years ago. How many million years ma? 5 million years ago they were derived. சரியா? இப்போ இந்த ஆஸ்ட்ரோலோபித்திகஸோட கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன கேரக்டர்ஸ் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இங்கே எழுதுனதை சொல்லிடுறேன். இந்த சிசி அப்படிங்கிறது cranial capacity. what it is? cranial capacity. ஸோ இந்த கிரேனியல் கெப்பாசிட்டி தான் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. 5 மார்க்கில் கேட்கறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 350லேருந்து 450 கிரேனியல் கெப்பாசிட்டி இருந்தது. இப்போ நம்ம மாடர்ன் ஹியூமன் எடுத்துகிட்டு அப்படின்னா நமக்கு 1300லேருந்து 1600 வரைக்கும் சொல்லுவோம். பட் ஆஸ்ட்ரோலோபித்திகஸில் எவ்வளோ இருந்துச்சு? 350 to 450 சிசி அப்படிங்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா ஆஸ்ட்ரலோபித்திகஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஏப் மேன் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் தே வேர் evolved from the East African grassland.
This Australo is called as Australia ape man அப்படின்னு சொல்கிறோம். இவங்களோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 இது கொடுத்துருப்பாங்க பாரு. they were 1.5 meters அவங்க டால். எவ்வளோ ஹைட் இருப்பாங்க அப்படின்னா 1.5 meters இருப்பாங்க. ரெண்டாவது எடுத்துக்கிட்டா அப்படின்னா they were used in bipedal locomotion. அதாவது bipedal என்ன, 2 கால்களால் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. மூணாவது பார்த்தா அப்படின்னா they were semi erect. what do you mean semi erect? செமி எரெக்ட்னாலே சொல்கிறோம் இல்லையா, எரெக்ட்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம நிற்கிறது, செமி எரெக்ட்னா லைக் இது கொஞ்சம் கூணு விழுந்த மாதிரி அந்த மாதிரி நடக்கிறத வந்து செமி எரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தா அப்படின்னா they lived in the caves, குகையில் வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர் omnivorous. omnivorous they can eat both the plants as well as the flesh of the மீட்டை வந்து சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 கேரக்டர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து பார்த்தா அப்படின்னா இவங்களுக்கு வேற என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ஈஸியாக அப்படியே ஃபேஸை வச்சே சொல்லிட்டு வரேன் பாரு. the forehead is low. நெத்தி வந்து குறைவான நெத்தியாக ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தா அப்படின்னா the ridges brow over the eyes, brow ridges over eyesன்னு கொடுத்துருப்பாங்க. ஐஸுக்கு மேலே அந்த ஐப்ரோஸ் வந்து லைக் அப்படி ரிட்ஜஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து அப்படியே வந்து அப்படின்னு பார்த்தோன்னா they don't have a chin. என்ன இருக்காது அவங்களுக்கு, chin இருக்காது. the face is protruding. what do you mean protruding? அப்படியே முகம் வந்து இப்படி இல்லாமல் கொஞ்சம் நம்ம மனிதர்கள் மாதிரி கொஞ்சம் வெளியே தள்ளின மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், அவங்க கேரக்டர் சொல்லலாம். the forehead is low, the brow ridges over the eyes, the face is protruded and there is no chin. இதெல்லாமே வந்து அப்படியே ஆர்டராக சொல்லிட்டு வரலாம் ஓகேவா. அடுத்து பார்த்தா அப்படின்னா the dentition, the human அந்த டீத் பார்த்தா அப்படின்னா லைக் அனலோகஸ் டு ஹியூமன்ஸ்க்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து lumbar curve in the particular ஆஸ்ட்ரோபித்திகஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லம்பார் கர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இடுப்பு வளைவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்வ் வெர்டிபிரல் காலத்தில் அந்த வளைவு வந்து இந்த லம்பார் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறோம் ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ், டிஸ்டிங்விஷ் கேரக்டர்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆஸ்ட்ரலோபித்திகஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த ஹோமோ ஹேபிலிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோமோ ஹேபிலிஸை பொறுத்த வரைக்கும் தேவர் அரவுண்ட் 2 million years எகோ முன்னாடி இருந்தவங்க. இவங்க கிரேனியல் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா 650 to 800 cc, 650 to 800 cc அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் திங் இஸ் இவங்க வெஜிடேரியன் தான். they vegetarian and they also used to walk in the bipedal, so bipedal locomotion, and they use the tools from the chipped stones. அந்த சின்ன கல் இருக்கு இல்லையா, அதில் அதை வந்து டூல்ஸாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ தட்ஸ் இட் அபவுட் தட். அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா the next is a homo erectus. next is about what? homo erectus. homo erectusஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா they were first human like animals அப்படின்னு சொல்கிறோம். முதல் அப்படி human like அந்த அனிமல்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா homo erectus தான் சொல்கிறோம். this homo erectus were living in the about 1.7 million years ago. their cranial capacity is 900 cc ஓகேவா. எவ்வளோ 900, இப்போ 350 இருந்துச்சு அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இது 650 to 800, இது 900 cc சொல்கிறோம். they ate meat. இவங்க என்ன சாப்பிட ஆரம்பித்தாங்க, மீட். முதல் வெஜிடேரியன் பார்த்தோம் இல்லையா, அப்புறம் omnivorous பார்த்துருப்பேன். இதில் வந்து அவங்க எதை சாப்பிட ஆரம்பித்தாங்க, மீட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. பட் இவங்க ஹியூமன் லைக் இருந்தாலுமே அவங்க ஸ்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா the skull is ஃப்ளாட் அப்படின்னா ஃப்ளாட்டாக, அதே இடத்துல நம்ம ஹியூமன் அப்படின்னா திக்காக வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறோம். இது எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் இதில் ஆட் ஆகும். ஸ்பேஸ் இல்லாத இன்கன்வீனியன்ஸ்னால நான் அதை எழுதலை, நீ நோட் பண்ணிக்கோ சரியா. ஸோ ஸ்கல் இஸ் ஃப்ளாட் as well as thicker than the human. யாருக்கு? ஹோமோ எரெக்டஸ்க்கு சொல்கிறோம். இப்போ இந்த ஹோமோ எரெக்டஸில் பார்த்தா அப்படின்னா ஹோமோ எர்காஸ்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹோமோ எர்காஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோமோ எர்காஸ்டர் அப்படிங்கிறவங்களும் இந்த ஹோமோ எரெக்டஸ் இந்த 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறி வந்தாங்க. வேறு இடத்துக்கு தேவர் மைக்ரேட்டடுக்காக ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியேறது இந்த 2 இனம் தான் அப்படின்னு they are saying ஓகேவா. நெக்ஸ்ட் அப்படி பார்த்தோம்னா நியாண்டர்தல் மேன். அடுத்து யார்? N for நியாண்டர்தல் மேன். நியாண்டர்தல் மேன் அப்படிங்கிறவங்க வந்து ஜெர்மனில் இருக்கக்கூடிய நியாண்டர்தல் வேலி அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இவால்வ் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறோம். நியாண்டர்தல் மேனை பொறுத்த வரைக்கும் they were lived around 34,000 years ago to 1 lakh
years ago அப்படின்னு சொல்கிறோம். இவங்க cranial capacity எதுனா 1400. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். The cranial capacity of Neanderthal man is 1400 cc அப்படின்னு சொல்லலாம். இப்போ Neanderthal man முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அவங்களோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா see the forehead is sloping forehead. What is sloping? சாய்வான நெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ forehead மட்டும்தான் ஸ்லோப்பிங்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ஐஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரோ ரிட்ஜஸ் பார்த்தா அப்படின்னா இட் இஸ் ஹெவி. நம்ம மேலே சொன்ன அந்த ஆஸ்ட்ரோபிதிகஸை பார்த்தா அப்படின்னா அந்த ரிட்ஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இட் வாஸ் ஆரிஜின் இல்லையா? பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா த ஐப்ரோ ரிட்ஜஸ் வேர் it was heavy in the Neanderthal man அப்படினே சொல்லலாம். and the orbit is the thin and large orbit. orbits வந்து evolve ஆச்சு, நல்ல தின்னா பெருசா வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம jaws வந்து அவங்களதான் ஃபர்ஸ்ட் protrude, ஒருமே protrude நல்லா வெளியே தள்ளின மாதிரி வந்து, ஆனா சின் வந்து அவங்களுக்கு கிடையாது. என்ன கிடையாது? சின் கிடையாது. இதெல்லாம் the special character of Neanderthal man சொல்லலாம். இது போக மெயின் 3 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா they had used their skin. புக்லாம் சென்டென்ஸ் தப்பாக கொடுத்துருப்பாங்க. used animal hide to protect their bodies கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக they used the animal skin to protect their bodies. அவங்களுடைய உடலை பாதுகாக்கிறதுக்காக விலங்குகளோட தோலை வந்து அவங்க என்ன ஆரம்பித்தாங்க அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இருக்க ட்ரெஸ். ரெண்டாவது பார்த்தோன்னா ஃபயர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா we can say as a Neanderthal man. அவங்க தான் ஃபயர்ஸை யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க இறந்தால் புதைக்கணும் அப்படிங்கிறது எங்கே உருவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா Neanderthal man தான் எவால்வ் ஆச்சுன்னு சொல்லுவோம். So they buried their dead and they use the fire and they use the animal skin to protect their bodies. These are 3 most important characteristics of the particular Neanderthal man சொல்லலாம். பட் அவங்க 2 விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணல. எதை ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னு தெரியாது, அனிமல் டொமஸ்டிகேஷன் விலங்குகளை வளர்க்குறது வந்து வீட்டில் வளர்க்குறதும் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணல, அவங்களுக்கு தெரியாது. இவ்வளோ தான் Neanderthal man பொறுத்த வரைக்கும். தனியாக 3 மார்க்கில் கேட்டால் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் Neanderthal man. அடுத்து எடுத்துகிட்டு அப்படின்னா Cro-Magnon. C for Cro-Magnon. Cro-Magnon பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா see they are the total form of modern human. MH is a modern human. ஸோ அந்த மாடர்ன் ஹியூமன் மாதிரியே அந்த இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா Cro-Magnon அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே ஆர் த ஆன்செஸ்டர் ஆஃப் மாடர்ன் யூரோப்பியன். 1 மார்க் கேட்கலாம், ஹூ ஆர் த மாடர்ன் ஆன்செஸ்டர் ஆஃப் மாடர்ன் யூரோப்பியன் அப்படின்னு கேட்டால் யார் சொல்லுவோம்? Cro-Magnon அப்படின்னு சொல்லுவோம். இந்த Cro-Magnon அப்படின்னு ஏன் உங்களை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா they were evolved from the rock of the Cro-Magnon. பிரான்ஸில் இருக்கக்கூடிய Cro-Magnonன்ற பகுதிக்கு அந்த ராக் வந்து வாழ்ந்தவங்க அப்படிங்கிறோம். ஸோ இவங்களோட இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக they were actually used to draw cave paintings, குகையில பெயிண்டிங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த வால் சுவர்னு சொல்கிறோம் இல்லையா, சுவரில் இந்த தரைகள் ஃப்ளோர்லாம் அந்த ஆர்ட் லைக் ஃபிகர்ஸ் வந்து ட்ரா பண்ண ஆரம்பித்தாங்க, உருவங்களை வந்து வரைய ஆரம்பித்தாங்க. நான் கேவ் பெயிண்டிங்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன், மீது எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். கேவ் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆன் த ஃப்ளோர்ஸ் அண்ட் த வால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்களோட கிரேனியம் கெப்பாசிட்டி நமக்கு புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? அப்போ Cro-Magnonோட கிரேனியம் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா see the cranium capacity of Cro-Magnon is 1600 cc. You can note it down. It won't be in your book. So what is the cranium capacity of Cro-Magnon? It is 1600 cc. So that is about a Cro-Magnon. The last but not least is yes is for sapiens. That means the Homo sapiens. They were evolved from the Africa. Actually they were lived around 25,000 years ago. இவங்க கிரேனியல் கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு அப்படின்னா நம்ம Cro-Magnonலேருந்து ஆக்சுவலாக 1300 to 1600 cc அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக Cro-Magnon ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா they were not adapting to live in the various environment. நிறைய என்விரான்மெண்ட்ஸில் வந்து வாழ்கிறதுக்கான அடாப்டேஷன் யார்கிட்ட இல்லை அப்படின்னா Cro-Magnonட்ட கிடையாது. ஆனால் ஹோமோ சாப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா they were adapted. அதாவது வேறு விதமான கான்டினென்ட்ஸ்க்கு, இப்போ ஆஃப்ரிக்கா எவால்வ் ஆனன்னு சொல்கிறோம், வேறு கான்டினென்ட்ஸ்க்கெலாம் they were started to move as well as they were adapted to live in all the places அப்படின்னே சொல்லலாம். அப்படியே டிஃப்ரெண்ட் ரேசஸ் மனித இனங்களே நிறைய இனங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம Neanderthal சொன்னோம் they were not practiced for agriculture, they were not practiced for the what particular animal domestication சொல்கிறோம் இல்லையா. பட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா they were started to agriculture, they were started to domesticate the animals. So these are the main things about the what Homo sapiens அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் த ஹியூமன் எவல்யூஷன். நீ இப்படி எழுதி வச்சுக்கிட்ட அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ ஒரு சிலர் என்ன போர்டில் எழுதுகிறோமோ அது அப்படியே அழகாக நோட் போட்டு எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ இட் இஸ் வெரி குட் ஹேபிட்னே சொல்லலாம்.
கண்டிப்பாக இதை நீ எடுத்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உனக்கு திரும்ப நீ வீடியோவை ரீகால் பண்ணணும், நெட் வேஸ்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. அந்த நோட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே இட் வில் பி பெட்டர் ரிவைஸ் ஃபார் யூன்னே சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி யூ கம்ப்ளீட் எவல்யூஷன் லெசன். ஸோ இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுட்டினாலே இந்த ஆர்டர் ஞாபகம் வந்துடும். இந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கும்போது அந்த இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஃபோர்ஹெட்டு, ஐப்ரோஸு, அப்படியே ஃபேஸு, அப்படியே ஜாஸ், சின், இப்படி நம்ம கேரக்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் அபவுட் த லெசன் எவல்யூஷன். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த லெசன் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி விச் இஸ் த 9th சாப்டர். ஓகேவா? இப்போ பயோடெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி we should recall the 5th lesson. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டிஎன்ஏனா என்ன, ஆர்என்ஏனா என்ன. இப்போ அதில் ஐயோ மறுபடியும் 5th லெசனா வேணாம் மிஸ் அப்படின்னு சொல்கிறது புரியுது. ரொம்ப டீப்பாலாம் போக மாட்டோம், சும்மா அப்படியே சொல்லலாம். டிஎன்ஏனா என்ன, ஆர்என்ஏனா என்ன, ப்ரோட்டீன்னா என்னன்னு பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ அதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது, டிரான்ஸ்லேஷன் நடக்குது, எவ்ரிதிங் வி நோ. ஸோ ஒரு சென்ட்ரல் டாக்மா ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படியே ஆர்என்ஏ மாறுது அப்படின்னா தட் இஸ் அ டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்போ ஒரு ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் அ டிரான்ஸ்லேஷன். இதெல்லாம் வி சா இல்லையா. அப்போ இங்கே ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வி நோ வெரி வெல். இட் இஸ் அ மேனிப்புலேட்டிங் எ டிஎன்ஏ. ஒரு டிஎன்ஏவை இல்லை ஒரு ஜீன் லெவலில் வந்து அங்கே மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக இந்த மேனிப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி திஸ் மேனிப்புலேஷன் இஸ் அபவுட் வாட், இட் இஸ் ஜஸ்ட் டு மேனிப்புலேட் த பர்டிகுலர் அனிமல்ஸ் ஆர்கானிசம்ஸ் டிஎன்ஏ to get the better products like a proteins. இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதோட மெயின். நம்ம மனிதர்களுக்கு தேவையான ப்ரோட்டீனு, என்சைம்ஸு, சம்திங் whatever it is அந்த ப்ராடக்ட்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா புக்கில் இல்லாத சில விஷயங்கள் நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் யூ நோட் இட் டவுன். பயோடெக்னாலஜி அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்பா இருப்பார் இல்லையா, த ஃபாதர் ஆஃப் பயோடெக்னாலஜின்னு சொல்லலாம். So it won't be in your book, kindly note it down. So the father of biotechnology is Paul Beg. Who is that? Paul Beg. அதை பார்த்து வச்சுக்கோ. அப்போது பயோடெக்கோட அப்பா ஃபாதர் யாருன்னு சொல்கிறோம்? பால் பெக் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பயோடெக்னா என்ன நமக்கு தெரியணும் இல்லையா. உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக பயோடெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஹேஸ் அ 2 principles. அதே நேரத்தில் பார்த்தா அப்படின்னா processing a particular material by a living organism to obtain some products அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் உனக்கு வேணும் அப்படின்னா see the biotechnology is a process which using a living organism. ஒரு ப்ராசஸை எதை யூஸ் பண்ணுறாங்க? லிவிங் ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட என்சைம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆர்கானிசக்கூடிய மாலிகுல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க? டு அப்டைன் சம்திங். எது அப்டைன் பண்ணுறாங்க? சம் ப்ராடக்ட்ஸ். தே ஆர் அப்டைனிங் சம் ப்ராடக்ட்ஸ். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டாக இருக்கலாம், மெடிசன் ஃபீல்டாக இருக்கலாம், whatever it is, they are obtaining some products. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா டு டெவலப் த ப்ராசஸஸ் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் மேன்கைண்ட். மனிதர்கள் வந்து நல்லா இருக்கிறதுக்காகவும் அவங்க வளர்த்த வந்து ஒரு என்ன சொல்கிறது டெவலப் பண்ணுறதுக்காகவும் ஒரு சில ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிக்கிறது எது மூலமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஆர்கானிசத்தையோ இல்லை அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸையோ மாலிகுல்ஸையோ யூஸ் பண்ணி. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் விச் யூஸிங் அ லிவிங் ஆர்கானிசம்ஸ் இல்லை என்சைம்ஸ் இல்லை மாலிகுல்ஸ் ஃபார் வாட் டு கெட் சம் ப்ராடக்ட்ஸ், டு அப்டைன் சம் ப்ராடக்ட்ஸ். எதுக்காக? ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஹியூமன் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? இவ்வளோ தான் என்னென்னா பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லும். இந்த பேரல ஒரு 2 பாயிண்ட்டை விட்டுருப்போம். அதை நான் எனக்கு கீழே தெளிவாக சொல்லாமக்காக தான் நாங்கள் சொல்லலை. ஆர்டிஎன்ஏனா என்ன, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜினா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆர்டிஎன்ஏனா என்ன அப்படின்னா ஒரு அனிமலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எடுத்து இன்னொரு ஆர்கானிசம், அது சேம் ஸ்பீஷஸாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸாக இருக்கலாம், அதோட டிஎன்ஏல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த டிஎன்ஏவை ஆர்டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. ஆர் இஸ் ஃபார் ரீகாம்பினன்ட். ஆர் இஸ் ஃபார் வாட்? ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு அம்பர்லா டேர்ம்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் அம்பர்லா டேர்ம்னு சொல்லணும்னா சில லைக் பிரான்ச்சஸ் லைக் அம்பர்லாவில் வருது இல்லையா, அந்த மாதிரி இட் இஸ் யூஸிங் அ வேரியஸ் டெக்னிக்ஸ். இது யூஸ் த வேரியஸ் டெக்னிக்ஸ். என்ன வேரியஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுது, எதுக்காக பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தயாரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் வாட் பயோடெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு சொல்லிடும். இப்போ பயோடெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த இட்லி, தோசை, லைக் திஸ் அந்த வைன், பீர் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எதுவுமே பயோடெக்னாலஜி கிடையாது அப்படின்னு they were
told. அப்போ அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மெடிசன் ஃபீல்ட் ஆகட்டும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆகட்டும் சம்திங் தேவர் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி பண்ணுறாங்க. அப்போ இதுதான் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டில் 20th centuryயில் பார்த்தா அப்படின்னா அந்த இட்லி தோசை இதெல்லாம் அந்த புளிக்க வைக்கிறது அதுக்கு பாக்டீரியா யூஸ் ஆகுது இதெல்லாம் தான் பயோடெக்னாலஜின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தட் இஸ் நாட் ஆக்சுவல் பயோடெக்னாலஜி. ஓகேவா? அப்போது அந்த டிஎன்ஏவை மேனிப்புலேட் பண்ணி சம் மெட்டீரியல் சம் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறது லைக் இன்சுலின் வேக்சின்ஸ் இந்த மாதிரி தயாரிக்கிறது வந்து தே சேயிங் அஸ் அ பயோடெக்னாலஜி. இது உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய இன்ட்ரோ. ஓகேவா? இது புக்கில் கிடையாது, எழுதி வச்சுக்கும். இப்போ புக்கில் இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிஎன்ஏ என்னன்னு சொன்னேன். என்னது? R is for this is not the initial for DNA. Actually it is a recombinant. What is a recombinant? இப்போ நம்ம கிளாஸ் வந்து EG1 வச்சுக்கலாம். இப்போ EG1ல இருக்க ஒருத்தங்களை வந்துட்டு EG2 கூட இருக்கவங்க கூட கம்பைன் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ ரீகம்பைனிங். ஓகே, ஸோ there is a recombinant. ஒரு 2 டிஎன்ஏவை நீங்கள் கம்பைன் பண்ண போகிறேன். that structure is called as what? கம்பைன் பண்ண ஸ்ட்ரக்சர் தான் recombinant அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே டிஎன்ஏவை கம்பைன் பண்ணுறதுனால we are saying as a recombinant DNA. So first recombinant DNA எது அப்படின்னு பார்த்தோம்னா see it is an antibiotic resistance gene. Okay, from the E. coli, that means not a E. coli, from a Salmonella typhimurium அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா Boyer and Cohen in the year 1972ல ஃபர்ஸ்ட் இவங்க தான் அந்த ஆர்டிஎன்ஏ வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஆர்டிஎன்ஏ? இட் இஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் ஃப்ரம் சால்மோனெல்லா டைஃபிமியூரியம். சால்மோனெல்லா டைஃபியில் இருந்து எடுத்து தேவர் ஐடென்டிஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சால்மோனெல்லா டைஃபிக்கு நான் மருந்து கண்டுபிடிக்கணும் வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுலேருந்து எந்த இது வந்து டிசீஸை உருவாக்குதோ அந்த பர்டிகுலர் டிஎன்ஏவை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? திஸ் இஸ் மை டிசையர்ட் ஜீன்னு சொல்லலாம், டிசையர்ட் டிஎன்ஏன்னு சொல்லலாம். இதை இப்போ E. coli அப்படிங்கிறது எச்சரிஷியா கோலைங்கிற பாக்டீரியாவோட டிஎன்ஏ இஸ் கால்ட் அஸ் பிளாஸ்மிட். இந்த ரவுண்ட் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த பிளாஸ்மிடோட ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? கட் பண்ணிடுறோம். எதை யூஸ் பண்ணி? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை யூஸ் பண்ணி கட் பண்ணிடுறோம். கட் பண்ண இடத்துல நல்லா பாரு, இந்த எல்லோ கலரை ஜாயின் பண்ணியிருக்கேன்னா கர்வ் ஷேப்பை. அப்போது இது பிளாஸ்மிடு, இந்த பிளாஸ்மிட் கூட அந்த இது என்ன ஆயிருக்கு? ஜாயின் ஆயிருக்கா? நல்லா இந்த பிக்சரை கவனி. அப்போ இந்த இடத்துல எல்லோ ஜாயின் ஆகும் பொழுது அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? we are saying it as the RDNA. இது பிளாஸ்மிடு, மேலே இருக்கிறது என்னோட டிசையர்ட் ஜீன். ஓகேவா? ஸோ திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் RDNA. இதை உருவாக்குற ப்ராசஸ் தான் RDNA டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்னே சொல்லலாம். சரியா? ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்சுலின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we all know very well. இன்சுலின் பற்றி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பாடியில் நேச்சராகவே சிந்தசைஸ் ஆகுது. அது சிந்தசைஸ் ஆகிறது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அப்போ அந்த இன்சுலினை வந்து எந்த மெத்தடில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா ஒரு ஹியூமனோட பாடியில் பேங்க்ரியாஸ் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸில் பீட்டா செல்ஸ் தான் சிந்தசைஸ் பண்ணுது இல்லையா? அதோட டிஎன்ஏவை கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி எச்சரிஷியா கோலியோட பிளாஸ்மிட் கூட கம்பைன் பண்ணி அதை சிந்தசைஸ் பண்ணுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வேக்சின்ஸ் எடுத்துக்கலாம். வேக்சின்ஸை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் பி வீக்கண்ட் வேக்சின் ஆர் கில்டு வேக்சின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு ஆர்கானிசம் அந்த டிசீஸை காஸ் பண்ணுதோ அதை கில் பண்ணி இல்லை வீக்கண்டாக இருக்கக்கூடியது தான் எடுத்து வேக்சின் தயாரிப்பாங்க. இப்போது அந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பர்டிகுலர் திங் அதை எடுத்து இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் இது பண்ணி அனிமல்ஸில் வந்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. எதுக்காக அனிமல்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கில்டு வேக்சின் எடுத்து டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு வைரஸ் ஏதோ ஒரு வைரஸ் கில் ஆகாமல் சாவாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ டேரெக்டாக ஹியூமனை இன்ஜெக்ட் பண்ணும்போது காசஸ் மெனி ப்ராப்ளம்ஸ் இல்லையா? அதனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அனிமல்ஸில் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு வைரஸ் இருக்குது. வைரஸோட கேப்சிட் ஸ்ட்ரக்சர் அவுட்டர் கவரிங்க்கு மேலே பார்த்தோன்னா ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ப்ரோட்டீனில் தான் வந்துட்டு பர்டிகுலர் இதை காஸ் பண்ணக்கூடிய திங் ஆன்டிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த ஆன்டிஜன் நம்ம பாடிக்குள்ளே போகும்பொழுது நம்ம பாடி அதுக்கு என்ன பண்ணும்? ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த ப்ரோட்டீனோட டிஎன்ஏவை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா செப்பரேட் பண்ணி இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் ப்ராசஸ் பண்ணி they were preparing a vaccine. First it will be tested in animals அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இவ்வளோ தான் வேக்சின்ஸை பற்றி. இன்னொரு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஃபயர்ஃப்ளை சொல்லலாம். ஃபயர்ஃப்ளை தெரியும் இல்லையா? which emit the light. ஃபயர்ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும் டேல.
ஸோ அடுத்த நைட்டில் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா அது வேவ் லென்ஸ் அப்படியே எமிட் பண்ணும், லைட்டை வந்து வெளியே ப்ரொடியூஸ் பண்ணும், அப்படியே வெளிச்சம் தரும் இல்லையா. இந்த ஃபயர்ஃப்ளை என்ன பண்ணாங்கன்னா சயின்டிஸ்ட்டு அந்த பர்டிகுலர் ஃபயர்ஃப்ளையில் ஆக்சுவலாக லூசிஃபெரின் ஐ ஹோப் அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் தான் வந்து அந்த லைட்டை அப்சார்ப் பண்ணி அதை வந்து வெளியே விடுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லூசிஃபெரின் ப்ரோட்டீனுக்கான டிஎன்ஏவை எடுத்து தேவை ரீகம்பைன் இன் அ பிளான்ட். எதில் ரீகம்பைன் பண்ணாங்க அப்படின்னா பிளான்ட்டில் வந்து ரீகம்பைன் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அந்த லூசிஃபெரின் ப்ரோட்டீனுக்கான அந்த டிஎன்ஏவை எடுத்து தேவர் மிக்சர் வித் டிஎன்ஏ ஆஃப் அ பிளான்ட். அப்படி பண்ணும்பொழுது அந்த பிளான்ட்டில் அந்த டிஎன்ஏ என்ன ஆகும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தேவர் ஸ்டார்டட் டு பிளான் தட் பிளான்ட் இன் அ ஸ்ட்ரீட் சைட், அந்த ரோட்டோரத்தில் தான் வந்து அந்த பிளான்ட்டை நட ஆரம்பித்தாங்க. இப்போது அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டே இல்லைன்னாலுமே டே டைமில் அது என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு இந்த லூசிஃபெரின் வந்து இட்ஸ் அப்சார்பிங் அ லைட்ஸ் அண்ட் இட் இஸ் எமிட்டிங் இட் இன் அ நைட் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரீட் லைட்டே இல்லைனாலும் அந்த பிளான்ட் அங்கே இருக்கிறதுனால அந்த ரோடு எப்படி இருந்துச்சு, வெளிச்சமாக இட் எமிட்ஸ் அ லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அ பயோடெக்னாலஜி த்ரூ ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜினே சொல்லலாம். ஓகேவா. ஸோ லைக் திஸ் மெனி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தேர்னா பயோடெக்னாலஜி. இதெல்லாம் புக்கில் இருக்காது, சும்மா நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொன்னது. ஓகேவா. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா blah 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 அப்படியே போய்கிட்டே இருக்கும். மெடிசன் அப்ளிகேஷன் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, லைக் திஸ் மெனி அப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். ஓகே, ஃபர்ஸ்ட் வில் see in a மெடிசன். ஒரு மெடிசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெடிசன் ஃபீல்டில் இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி எப்படி ஃபர்தராக யூஸ் ஆகுது, தட்ஸ் வாட் we are going to see today. So first we are going to see about the recombinant human insulin. Human insulin பொறுத்த வரைக்கும் how it is getting combined, how it is getting produced அப்படின்னு சொல்லலாம். சரியா. இப்போ இன்சுலின், இப்போ இதில் இருக்க கதையெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்சுலின்னா என்ன, அந்த இன்சுலின் எப்படி சிந்தசைஸ் ஆகுது, எதுக்காக சிந்தசைஸ் ஆகுது, அதில் ஃபங்க்ஷன் என்ன, அது ஸ்ட்ரக்சர் என்ன, இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆர்டராக போயிடலாம். சரியா. இப்போ இன்சுலின் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னு பார்த்தோன்னா see the insulin அப்படிங்கிறது we all know very well ஹியூமனில் வந்துட்டு பீட்டா செல்ஸ், என்ன செல்ஸ், பீட்டா செல்ஸ் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸ். நம்ம பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸில் சாரிமா, ஸோ ஆல்ஃபா செல் பீட்டா செல்ஸ்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆகுது. இப்போது இதில் இந்த பீட்டா செல் அப்படிங்கிற செல்லை செக்ரீட்ஸ் இன்சுலின் இல்லையா. இப்போ இந்த இன்சுலினோட வேலை என்ன, இட்ஸ் யூஸ் ஃபார் செல்லர் அப்டேக், மெட்டபாலிசம் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு மெயினாக சொல்லலாம். மெயினாக இட்ஸ் ப்ரொவைடிங் எனர்ஜி இல்லையா. அந்த குளுக்கோஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா பிரேக் டவுன் பண்ணி அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி மீதி இருக்கக்கூடிய குளுக்கோஸை கிளைக்கோஜன் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து நம்ம பாடியில் நடக்குது இல்லையா. அப்போ நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் கான்சன்ட்ரேஷன் லெவலில், பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுற ஒரு பெரிய ரோல் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இன்சுலினுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ இன்சுலின் இஸ் மெயின்டைனிங் த குளுக்கோஸ் லெவல் இன் அ பிளட், சுகர் லெவல் இன் அ பிளட் அப்படின்னே சொல்கிறோம். சரியா. இப்போது இந்த இன்சுலின் செக்ரீட் ஆகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன போடுறோம், we are giving a இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் இந்த ப்ரீவியஸ் இயர் ஏர்லி பீரியட்லாம் பார்த்தா அப்படின்னா எதுலேருந்து தயாரித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா they were synthesized from the dog and the cow. இதை 3 மார்க்கில் கேட்கலாம். ப்ரீவியஸ்லாம் வந்து பார்த்தோன்னா எதுலேருந்து தயாரித்தாங்க, இப்போ ஏன் அப்படி தயாரிக்கிறது இல்லை, அதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி 3 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் அவங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஸோ டாக் கவ் அப்படிங்கிறது வந்து தேவர் ப்ரிப்பேரிங் அ ஹியூமன் இன்சுலின். அப்போ ஹியூமன் இன்சுலினை எடுக்கும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டாக் கவுலேருந்து தயாரிக்கிறாங்க. தயாரித்து அதை ஹியூமனுக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வேர் காஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஆக்சுவலாக நமக்கு நல்லா தெரியும் இன்சுலின் செக்ரீட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், தே வேர் அஃபெக்டட் பை அ வாட், டயபெட்டிக்ஸ் இல்லையா. சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே சர்க்கரை வியாதி வரும். அப்போ அந்த சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு ஒரு டாக்லையோ கவுடையோ தயாரித்து இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்களோட பாடியில் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஹியூமன் இன்சுலின் செக்ரீட் பண்ணக்கூடிய டிஎன்ஏவும் அந்த டாக் கவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபர் ஆகுது, ரைட்டாக அது வேரி ஆகுறதுனால அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் உருவானதுனால சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா they were processed
அந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக ஒரு ஹியூமனோட பீட்டா செல் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவையே எடுத்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா தேவர் ஸ்டார்டட் டு சிந்தசைஸ் த ஹியூமன் இன்சுலின். மனுஷன் உடம்புலேருந்தே இருக்கக்கூடிய இன்சுலினை செக்ரெட் பண்ணக்கூடிய டிஎன்ஏவை எடுத்து இன்சுலினை தயாரித்து ஹியூமனுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா? இவ்வளோ தான். இப்போ அடுத்து ஸ்ட்ரக்சர் போயிடலாம். ஆக்சுவலாக இட் சிந்தசிஸ் ஷார்ட் ஃபார்மில் தான் இருப்பேன். இட் சிந்தசிஸ் அஸ் ப்ரோ இன்சுலின். ஆக்சுவலாக இன்சுலின் செக்ரெட் ஆகும்போது ப்ரோ இன்சுலினா ஆகும். ப்ரீங்கிறது ப்ரீகர்சர். ஓகேவா? அப்போ இது வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட். என்ன ஸ்டேட்டு? வி ஆர் சேயிங் இட் ஆஸ் த இன்ஆக்டிவ் ஸ்டேட். அப்போ ஃபர்தராக ஒரு இன்சுலின் அப்படின்னு மாறும்போது அது என்னவா வரும் அப்படின்னா ஆக்டிவ் ஸ்டேட்டாக வரும். என்ன ஸ்டேட்டாக வரும்? ஆக்டிவ் ஸ்டேட்டில் வரும். இப்போ இந்த இடத்துல உனக்கு புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன் பாரு, நல்லா கவனி. இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது ஏ செயின். என்ன செயின்? ஏ செயின். நமக்கு நல்லா தெரியும் இன்சுலினை பொறுத்த வரைக்கும் it has 2 different types of chains, A polypeptide chain and B polypeptide chain. இன்சுலினில் மொத்தம் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா it has 51 amino acids. How many amino acids? 51 amino acids it contains. Okay, A amino acids. அப்போ இந்த ஏல எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டினா இட் ஹாஸ் 21 அமினோ ஆசிட். பியில் இட் ஹாஸ் 30 அமினோ ஆசிட்ஸ். ஸோ டோட்டலி ஹவு மெனி அமினோ ஆசிட்ஸ் ஆர் தேர்? 51 அமினோ ஆசிட்ஸ் ஆர் தேர். அது 1 மார்க்ல 2 மார்க்லையோ கேட்கலாம். ஸோ ஏல எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குது? நல்லா கவனிச்சு பாரு. 21 அமினோ ஆசிட் இருக்குது. பியில் எத்தனை இருக்குது? 30 அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். ஓவராலாக 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இப்போ இது ஏ செயின்னு சொல்கிற, இது பி செயின்னு சொல்கிறோம். இப்போது ப்ரோ இன்சுலின்ங்கிறது இப்படி தான் இருக்கும். இங்கே பாரு, ஏ ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேனா, பி எல்லோ கலரில் கொடுத்துருக்கேனா, ஒயிட் கலரில் இந்த ஏ செயினையும் பி செயினையும் கனெக்ட் பண்ணக்கூடியது சி செயின். எஸ் ஷேப்பில் கொடுத்துருக்கேன் இல்லையா? நடுவில் இப்படி வந்திருக்க கர்வ் மட்டும்தான் சி. ஓகேவா? அப்போ இதை வந்து நம்ம லீடர் சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? லீடர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லீடர் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, சி இப்போ ஒரு எம்ஆர்என்ஏ இருக்குது. இந்த எம்ஆர்என்ஏ இது 5 ப்ரைம், இது 3 ப்ரைம். இது 5 ப்ரைம், இது 3 ப்ரைம். இந்த இடத்துல ஏயுஜிங்கிற ஸ்டார்டிங் கோடான் இருக்குது. 5th லெசன் ரீகால் பண்ண. டிரான்ஸ்லேஷன் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும், ஏயுஜிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ ஏயுஜிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் லீடர் சீக்வன்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் வாட் சீக்வன்ஸ்? லீடர் சீக்வன்ஸ். அப்போ லீடர் சீக்வன்ஸ்னா which does not involve in translation, which does not involve in the translation. 5 ப்ரைம்ல இருந்து ஸ்டார்டிங் கோடான் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய சீக்வன்ஸை லீடர் சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த லீடர் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து இங்கே ப்ரெசிட்னா என்ன, அந்த சி செயினுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சி ஏ செயின் பி செயின், இந்த 2 செயினையும் கனெக்ட் பண்ணுறது சி செயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இது எப்படி சிந்தசைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உனக்கு ஜென்ரலாக கொடுத்துருக்கேன் பாரு. சி இது காமன் வேர்ட் ஃபார் திஸ் போத். ஓகேவா? காமன் வேர்ட் ஃபார் போத். ஜீன்ஸ் ஃபார் A polypeptide chain, genes for B polypeptide chain. சரியா? ஃபர்ஸ்ட் ரெண்டையும் தனித்தனியாக சிந்தசைஸ் பண்ணுறாங்க. A polypeptideக்கான அந்த ஜீன் தனியாக சிந்தசைஸ் பண்ணாங்க, B polypeptideக்கு தனியாக பண்ணாங்க. இங்கே cDNAன்னு கொடுத்துருப்பேன். இந்த எல்லோ கலரில் இங்கே கொடுத்துருக்கிறது A செயினுக்கான டிஎன்ஏ, இங்கே பியில் கொடுத்துருக்கிறது ஒயிட் கலரில் கொடுத்துருப்பேன். சரி, இது cDNA காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ. நமக்கு நல்லா தெரியும் ஒரு டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏலேருந்து ஃபஸ்ட்டு என்ன ஆர்என்ஏ உருவாகும்? ஹெச்என்ஆர்என்ஏ. ஹெச்என்ஆர்என்ஏ என்னது? ஹெட்ரோஜினஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் வந்து என்ன இருக்கும்? எக்ஸானும் இருக்கும், இன்ட்ரானும் இருக்கும், கோடிங் பார்ட்டும் இருக்கும், நான் கோடிங் பார்ட்டும் இருக்கும். அப்போ ஸ்ப்ளைசிங் கட் ஆகுறது மூலமாக ஹெச்ஆர்என்ஏ என்னவா மாறுது? எம்ஆர்என்ஏவாக மாறும். இன்ட்ரான்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு எக்ஸான்ஸ் எல்லாம் சேருது லேயர்ஸ் மூலமாக சேர்ந்து எம்ஆர்என்ஏ உருவாகும். எம்ஆர்என்ஏ கேப்பிங் நடக்கும், டெய்லிங் நடக்கும். இதெல்லாம் 5th லெசனில் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்படி வருது நார்மலாக நடக்கக்கூடியது. ஆனால் இங்கே cDNAங்கிறது என்ன அப்படின்னா அது யூகேரியோட்ஸ் நடக்கும். யூகேரியோட்ஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா ஈகோலை பாக்டீரியா, எச்சரிஷியா கோலை. இது வந்து ப்ரோகேரியோட். அப்போ ப்ரோகேரியோட்டில் அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. அப்போ இங்கே என்ன நடக்கும்னா ஒரு டிஎன்ஏ என்னவா உருவாயிருக்கு? ஆக்சுவலாக ஆர்என்ஏவா உருவாயிருக்கு இல்லையா? அப்போ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலமாக the RNA again produce a DNA. The DNA is called cDNA. புரிஞ்சுதியா? DNA, RNA will be again forms the DNA which is called as cDNA. It happens in a prokaryote. புரிஞ்சுதியா? அப்போ இது எனக்கு desired gene, A polypeptideோட gene DNA. இதை தனியாக கட் பண்ணியாச்சு. இந்த ரவுண்டு பிளாஸ்மிட் எதோடது? It is for Escherichia coli. இது என்ன கோலை? இது Escherichia coliயோடது.
நான் சொன்னேன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை யூஸ் பண்ணி நடுவில் ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ண இடத்துல டிஎன்ஏ லிகேஸை யூஸ் பண்ணி எனக்கு எந்த பர்டிகுலர் திங்கை நான் செக்ரேட் பண்ணணும், சிந்தசைஸ் பண்ணணுமோ அதுக்கான டிஎன்ஏவை நான் அது கூட அட்டாச் பண்ணிடுறேன். இப்படி அட்டாச் பண்ண ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் we call as rDNA. இப்போ A பாலிபெப்டைட் செயினுக்கான ஜீன் வந்துருச்சா? அடுத்து இதே மாதிரி பாரு B பாலிபெப்டைட் cDNA இங்கே இருக்கா? So this is a cDNA for B polypeptide chain. This is a E. coli. This is a E. coli, which is Escherichia coli. So this is rDNA. This is rDNA ன்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ இப்படி தான் ஒரு ஃபைனல் ஸ்ட்ரக்சர். இதுல இருந்து A செயின் உருவாயாச்சு. இதுல இருந்து என்ன செயின் வந்துருச்சு? B செயின் உருவாயாச்சு. A செயினையும் B செயினையும் வந்து ஜாயின் பண்ண ஸ்ட்ரக்சர் ஹியூமலின். ஹியூமலின்ங்கிறது HUM அப்படிங்கிறது ஹியூமனோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர், இன்சுலினோட லாஸ்ட் 4 லெட்டர் யுலின். அப்போ ஹியூமனோட இதுல தயாரிச்சதுனால அதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? ஹியூமலின் அப்படின்னு கொடுத்தாங்க. இது உன் புக்கில் இருக்காது, நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிளனேஷன் உன் புக்கில் இருக்க மாதிரி நான் சொல்கிறேன் பாரு. இப்போ இது A, இது என்னது? A. கீழே உனக்கு பியை நான் ஒயிட்லேயே போடுறேன். இது பி, இது என்னது? பி. இப்போது இந்த இடத்துல இருந்து எல்லோவில் ஜாயின் பண்ணுறேன். சி, இந்த ஏவையும் பி எது ஜாயின் பண்ணியிருக்கு? சி ஜாயின் பண்ணியிருக்கு. எது ஜாயின் பண்ணியிருக்கு? சி. இப்போ இந்த பர்டிகுலர் எட்ஜில் பார்த்தோன்னா COOH கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் ஜாயின் ஆகிருக்கும். இந்த பர்டிகுலர் இதில் பாரு ஒரு இப்படி சிக்னல் சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கொடுத்து H2N இருக்கும், NH2 அமினோ குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போது ஒரு டிஎன்ஏவோட ஒரு எட்ஜில் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கும், இன்னொரு எட்ஜில் அமினோ குரூப் இருக்கும். இந்த அமினோ குரூப்புக்கும் இந்த செயினுக்கும் நடுவில் இருக்க சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸு? திஸ் இஸ் கால்ட், நான் எஸ்எஸ்ன்னு போடுறேன், சிக்னல் சீக்வன்ஸ். அது என்ன சிக்னல் சீக்வன்ஸ்? புக்கில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பாரு. சிக்னல் சீக்வன்ஸ் இஸ் நத்திங் பட் லீடர் சீக்வன்ஸ்னு சொன்னேன் இல்லையா? அந்த லீடர் சீக்வன்ஸ் தான் இது. சரியா? இப்போது இந்த சியோட வேலை என்னன்னு நான் தெளிவாக சொல்லி கேட்கும். சியோட வேலையே ஏயும் பியும் சேர்க்கறது தான். It makes a connection between the A and B. ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் சி கட்டாயி போயிடும். ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் சி என்ன ஆயிரும்? கட்டாயி போயிடும். இப்போ இப்படி இருக்க ஸ்ட்ரக்சர் ப்ரீ ப்ரோ இன்சுலின். இது என்ன இன்சுலின்? திஸ் இஸ் கால்ட் ப்ரீ ப்ரோ இன்சுலின். இப்போ அடுத்து என்ன நடக்குது? இந்த சி பாண்டு, இது நான் என்ன சொன்னேன்? ஏ. இது என்ன சொன்னோம்? பி. இது இந்த எல்லோ வந்து விவசாயங்கிறது சி. இந்த சி வேலையை இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது தான். எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சி அடுத்த ஸ்ட்ரக்சர் போடுறேன். திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் பி. ஓகேவா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, இப்போ இங்கே சி இருக்கும். சி அப்படியே தான் இருக்குது. உனக்கு புக்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க. நான் உனக்கு இதில் போட்ட மாதிரியே போட்டிருக்கேன் சிஏ. சரியா? ஆனால் இங்கே COOH குரூப் கார்பாக்சில் குரூப் இருக்குது. ஆனால் இது என்ன சீக்வன்ஸு? சிக்னல் சீக்வன்ஸ் சொன்ன இல்லையா? அது கட் ஆகிடும். அது என்ன ஆகிடும்? கட் ஆகிடும். அமினோ குரூப் அப்படியே டேரெக்டாக ஜாயின் ஆகிடும். அப்போது ப்ரீ ப்ரோ இன்சுலினில் இருக்கக்கூடிய சிக்னல் சீக்வன்ஸு அப்படியே ரிமூவ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோ இன்சுலின். தட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ப்ரோ இன்சுலின். புரிஞ்சுச்சுலையா? அப்போது அந்த சிக்னல் சீக்வன்ஸ் கட் ஆகும்போது பார்த்தா அப்படின்னா இந்த சியூ என்ன ஆகும்? உனக்கு புக்கில் எஸ்எஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே அது வேணாம், நம்ம தெளிவாக தேர்டில் சொல்கிறேன்னு பாரு. இப்போ இந்த இடத்துல இது ஏ செயின், இது பி செயின். இதில் இங்கே ஒரு எஸ்எஸ், இந்த எஸ்எஸ்ங்கிறது என்னது? டைசல்ஃபைட் பாண்ட். இந்த இடத்துல ஒரு எஸ்எஸ், இது டைசல்ஃபைட் பாண்டு. இந்த சல்ஃபைட் பாண்டை உருவாக்குறது எது? இந்த சி தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சி இஸ் கெட்டிங் ரிமூவ்டு ஹியர். ஸோ தட் ஸ்ட்ரக்சர் இஸ் இன்சுலின் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு சிக்னல் சீக்வன்ஸை ரிமூவ் பண்ணுது. அதை ரிமூவ் பண்ண உடனே இந்த சி செயின் இஸ் ஆல்சோ எக்ஸசைஸ்டு, அதுவும் ரிமூவ் ஆகிடுது. ரிமூவ் ஆனவுடனே இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகிடுது? ஃபார்ம் ஆகிடுது. த இன்சுலின் இஸ் அ ஆக்டிவ் ஃபார்ம். இட் இஸ் அ ஆக்டிவ் ஃபார்ம். இந்த டைசல்ஃபைட் பாண்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எந்த அமினோ ஆசிடில் உருவாகும்னா சிஸ்டைன். ஏலையும் சிஸ்டைன் இருக்கணும், பிலையும் சிஸ்டைன் இருக்கணும். அந்த சிஸ்டைன் எங்கே இருக்கோ கரெக்டாக அங்கே தான் அந்த டைசல்ஃபைட் வந்து உருவாகும். மேலே இந்த இடத்துல சிஸ்டைன், கீழே சிஸ்டைன். அப்படி தான். புரிஞ்சுச்சுலையா? ஸோ ப்ரீ ப்ரோ இன்சுலினில் வந்துட்டு
சி இருக்கு, சிக்னல் சீக்வன்ஸ் இருக்கு. ப்ரோ இன்சுலின்ல சிக்னல் சீக்வன்ஸ் கட் ஆயிடுது. சிக்னல் சீக்வன்ஸ் கட் ஆன உடனே அந்த டைசல்ஃபைட் பாண்டை உருவாக்கி சி என்ன ஆயிடுது, கட் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவோம். சியோட வேலையே ஏவையும் பியும் சேர்க்கறது தான். இதுதான் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து பார்த்தா அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன். நான் ஜென்ரலாக உங்களுக்கு டயக்ராமை வச்சு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்னோட டிசையர் ஜீன். டிசைர்னா என்ன, எனக்கு எதை சிந்தசைஸ் பண்ணணும்னு ஆசைப்படணும் அந்த ஜீனு. இப்போ இது ஹியூமன் பேங்க்ரியாஸ் செல். ஹியூமன் புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, நான் செல்லை மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஹியூமன் பேங்க்ரியாஸ் செல்லுக்குள்ள இந்த டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏ தான் என்ன பண்ணுது, எனக்கு அந்த பர்டிகுலர் இன்சுலினை செக்ரேட் பண்ண போகுது. திஸ் இஸ் ஈகோலை பாக்டீரியா. திஸ் இஸ் ஈகோலை பாக்டீரியா. இதில் ஒரு மெயின் டிஎன்ஏ இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது பிளாஸ்மிட் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். சரியா? அப்போது உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்சுலின் செக்ரேட் பண்ணக்கூடிய டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். வாட் இட் இஸ்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். நான் ஆர் டாட் மட்டும் போடுறேன். எண்டோநியூக்ளியஸை யூஸ் பண்ணி இதை சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக கட் பண்ணியாச்சு. இங்கே அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் என்ன பண்ணி எடுத்துட்டோம், கட் பண்ணி எடுத்துட்டோம். சரியா? எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன என்சைம் யூஸ் பண்ணுறோம்னா லிகேஸ். என்ன யூஸ் பண்ணுறோம்? லிகேஸ். டிஎன்ஏ லிகேஸை யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்மிடோட கட்டான பார்ட்டில் நான் எதை சிந்தசைஸ் பண்ண ஆசைப்படுறனோ அந்த டிஎன்ஏவை என்ன பண்ணிடுறேன், அட்டாச் பண்ணிடுறேன். வந்திருக்கு, அட்டாச் பண்ணிட்டேன்னா அப்படி அட்டாச் ஆன டிஎன்ஏ தான் என்ன டிஎன்ஏ இங்கே we call it as a rDNA. what DNA? rDNA. அப்போது இந்த rDNA திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ஒரு எச்சரிஷியா கொலைக்குள்ள இதோட மெயின் டிஎன்ஏ இருக்குது. ஆனால் இந்த இடத்த பாரு, rDNA செஞ்சு இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இட்ஸ் அ ஹோஸ்ட். இட் இஸ் அ ஹோஸ்ட். அப்போ ஹோஸ்டோட பாடிக்குள்ள ஐ வாஸ் இன்சர்டட் திஸ் rDNA. அப்படி இன்சர்ட் பண்ணோன்னா ஒரு ஃபெர்மெண்டேஷன் டேங்க்கில் வச்சோம்னா இந்த ஈகோலை நான் கல்ச்சர் பண்ணும்போது ஈகோலை அதிகமாக கல்ச்சர் ஆகுது. அப்போ எச்சரிஷியா கொலை பாக்டீரியா அதிகமாக கல்ச்சர் ஆகும்போது rDNA என்ன ஆகுது, அதுவும் அதிகமாக சிந்தசைஸ் ஆகுது. அப்போ rDNA அதிகமாக சிந்தசைஸ் ஆகும்போது எனக்கான அந்த இன்சுலினை செக்ரேட் பண்ணக்கூடிய பார்ட் இங்கே ப்ரோட்டீன் என்ன ஆகிட்டே இருக்கு, அதிகமாக செக்ரேட் ஆகும். அப்போ இதுலேருந்து நான் என்ன சிந்தசைஸ் பண்ணிட்டேன், ஹியூமலினை வந்து சிந்தசைஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறோம். ஓகேவா? இவ்வளோ தான் ஹியூமலினை பொறுத்த வரைக்கும். இப்போ ஹியூமலின் அப்படிங்கிறது ஹியூமன் இன்சுலின். ஸோ பேண்டிங் பாக்ஸை கொடுத்துருப்பாங்க. பேண்டிங் பெஸ்ட் அப்படிங்கிறவங்க 1921 they were discovered the human insulin. சரியா? அதாவது அந்த டயபெட்டிஸ்க்கு வந்து எஃபெக்டிவாக இது பண்ணுறதுக்காக வந்து டாகோட பேங்க்ரியாஸ் வந்து நாட் அ ஹியூமன் இன்சுலின், டாகோட பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலினை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. இதுவும் புக்கில் இருக்கும். ஃப்ரெட்ரிக் அண்ட் இட்ஸ் ஃப்ரெட்ரிக் அண்ட் சாங்கர்னு சொல்லுவோம். ஃப்ரெட்ரிக் அண்ட் சாங்கர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா they gave the amino acid sequence of insulin. இன்சுலினோட அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் இப்படி தான் இருக்கும். செரைன் இல்லை சிஸ்டைன் இந்த மாதிரி சீக்வன்ஸ் தான் இருக்கும்னு சொன்னவங்க யார் அப்படின்னா ஃப்ரெட்ரிக் அண்ட் சாங்கர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆர்டினரி டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்சைம்ஸ் தேவை. என்சைம்ஸ் எதுக்காக, அதை கட் பண்ணுறதுக்காக. வெக்டார்ஸ் தேவை. வெக்டார்ஸ்ங்கிறது என்னது, அதை கொண்டு போகிறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லையா. ஸோ வெக்டார்ஸ் தேவை. அடுத்து அதை இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹோஸ்ட் தேவை. இது எல்லாமே நமக்கு ஆர்டினரி டெக்னாலஜியில் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் ஹியூமன் இன்சுலின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாரு, இந்த ஹியூமலின் அப்படிங்கிறவங்கள ஃபஸ்ட்டு தயாரித்த ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனி பேர் என்ன அப்படின்னா எலி லில்லி. என்னது? எலி லில்லி. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அக்டோபர் 1982 ஃபஸ்ட்டு தே காட் அப்ரூவல். ஹியூமன் இன்சுலினை தயாரித்து அதுக்கான அப்ரூவல் வந்து 1982 வாங்கினாங்க. 1986 ஹியூமலின் அப்படிங்கிற ஒரு ட்ரேட் நேமில் வந்து மார்க்கெட்டில் இது என்ன ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா சேலாக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது தான் இதோட the thing. ஓகேவா? அது 1 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்ஸில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ தட் இஸ் அபவுட் ஹியூமன் இன்சுலின். இவ்வளோ தான் இதில். சரியா? அடுத்து பல்பெரிடா. டூ யூ நோ? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1997 எப்போமா 1997 ரோசி அப்படிங்கிறது, ரோசி பொண்ணு கிடையாதுங்க, இட்ஸ் அ டிரான்ஸ்ஜீனிக் கவ். ஓகேவா? ஸோ அந்த ஜீனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமாக உருவான ஒரு கவ்வை. ஸோ இட்ஸ் அ டிரான்ஸ்ஜீனிக் கவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்ஜீனிக் கவ்வை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இட் ஹேஸ் அ ஹியூமன் ப்ரோட்டீன் என்ரிச். அது சுரக்கக்கூடிய அந்த செக்ரேட் பண்ணக்கூடிய மில்க் பார்த்தா அப்படின்னா இட் கண்டைன்ஸ் அ ஹியூமன் ப்ரோட்டீன். அதிக அளவில் அந்த ஹியூமனுக்கான ப்ரோட்டீன் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லிட்டருக்கு 2.4 கிராம் லெவலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின் சொல்லுவாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இட் இஸ் ப்ரெசென்ட் 2.4 கிராம் பர் லிட்டர். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, ரோசியை 3 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? ரோசி யாருன்னு கேட்பாங்க, நீ பக்கத்தில் போகணும்னு எழுதிடாதா. ஸோ இட்ஸ் அ டிரான்ஸ்ஜீனிக் கவ்.
இது என்ன அப்படின்னா இந்த லாக்டால்புமினை பொறுத்த வரைக்கும் இந்த ஹை லெவல் நியூட்ரிஷன்ஸ் வந்து ஒரு நியூ பார்ன் பேபிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரோசியோட மில்கில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நார்மல் மில்கை விட அதிக அளவில் லாக்டோஸை சிந்தசிஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஆல்ஃபா லாக்டால்புமின் அப்படிங்கிறது. மெட்டபாலிசத்துக்கு யூஸ் ஆகி அதிக அளவு நியூட்ரிஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் டாபிக். அடுத்து இது வந்து இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்லாம் வரும். யூ வில் see in the next classes. ஸோ எனக்கு ஹியூமன் எவல்யூஷனோட எண்டு பார்த்துருக்கோம், அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜியோட ஸ்டார்டிங் பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கிளாஸ் வெரி வெல். ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ் யூ கேன் பிங் மீ ஆஸ் யூஷுவல். ஸோ திஸ் இஸ் டைம் டு லீவ் பீப்புள். நீ பதறது தெரியுது, ஐயோ அதுக்குள்ள முடிஞ்சிச்சா அப்படிங்கிறது வேறு வழியே இல்லை. ஸோ முடிச்சே ஆகணும். ஸோ திஸ் இஸ் டைம் டு லீவ் யூ பீப்புள். ஸோ ஐ மீட் யூ சூன் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் வித் அ ஷார்ட் இன்ட்ரெஸ்டிங் குட்டி ஸ்டோரி அண்ட் குட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.